மனமே மனிதனாக இருக்கிறான், மனிதனே மனமாகத்தான் இருக்கிறான் என்ற போது மனதை குரங்குன்னா யார் குரங்கு? அப்படி அல்ல. இறையாற்றலினுடைய நெறிப்படி மனம் இயங்குகிறது. என்ன செய்தாலும் அந்த செயலை அங்கே வாங்கி பதிவு செய்து வைக்கக்கூடியது இறையாற்றல். ஆகையினால மீண்டும் 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 அதே செயல், அதுவே எண்ணங்கள் உண்டாகும். இப்படி இதற்கு முன்னதாக எந்த மாதிரி நாம் செயல் செய்து என்னென்ன பதிவுகள் உண்டாயதோ அதை தெரிந்து கொண்டு அதை மாற்றி அமைக்க மனிதனால முடியும். முன்ன செய்தது பதிந்தது என்றால் இப்பொழுது செய்ததும் பதியணுமே இல்லையா? அந்த உறுதிப்பாட்டில் அதை மாற்றி அமைக்க முடியும். அந்த மாற்றி அமைக்கக்கூடிய செயல்கள் தான் பிராயச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு அழித்தல் என்று 3 வகையா சொல்றார். அப்பப்போது அதை மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியதே பிராயச்சித்தம். அதிகமா சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பிடாத இருந்து சரி கட்டிடுவான், இது பிராயச்சித்தம். ஏதோ ஒருத்தரை மன வருத்தமா சொல்லிட்டான் உடனே மன்னிப்பு கேட்டுக்கிறது பிராயச்சித்தம். ஆனா நீண்ட காலமாக அப்பா மூலம் அம்மா மூலம் வந்த ஒரு எண்ணப்பதிவுகள், செயல் பதிவுகள், அவைகள் எல்லாம் மாற்றுவதற்கு பயிற்சிகள், உடல் பயிற்சி, மனப்பயிற்சி, அகத்தாய்வு இவைகள் மூலமாக மேல் பதிவு செய்துத்தான் ஆகும். அதன் பிறகு எல்லா பதிவுகளும் போறதுக்கு ஒரு வழி. சாக்கடை ஆத்துல போய் விழுந்தாலும் கூட சாக்கடை ஆறு கூட கலக்கமா போகுது. ஆனா நேரடியா போய் சமுத்திரத்துல விழுந்துருக்குன்னு வச்சுங்க, சாக்கடை என்ற பெயரற்று போச்சு, பெரிய இடத்துல போய் சேர்ந்து போச்சு. அதே போல மனமானது அடித்தளம் உணர்ந்து அது விரிவாக உள்ள பிரபஞ்சம் முழுவதிலும் கலந்திருக்கக்கூடிய இறைநிலையும் உணர்ந்து அந்த பேரண்டம் முழுமையும் அதை சுற்றி சூழ்ந்த ஆற்றலால காத்து செயலாற்றி வரக்கூடிய அந்த பெருநிலையை, சுத்த வழியை நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாட்டை நினைச்சோம்னா மாடு போல நம்முடைய மனம் வடிவம் இருக்கிறதா அல்லவா? அதே போல ஒரு மலையை நினைச்சீங்கன்னா மலையை போல வடிவம் எடுக்கிறது அல்லவா? இறைநிலையாக உள்ளது சுத்த வெளி. எந்த விதமான சீர்கேடும் இல்லாம பூரணம், பேரறிவு, பேராற்றல் உடையது என்ற கருத்தோடு அதையே நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஒவ்வொரு நினைவும் ஒவ்வொரு கண நேரமும் அந்த பதிவு தானே உண்டாகும். அந்த பதிவு உண்டானால் நுண்ணிய இயக்கப்பதிவு நம்பர் 1ல தான் அந்த பதிவு உண்டாகும். இறைநிலை நம்ம மன அலை சோலை 4ஆக பிரித்துக் கொள்ளலாம். 14ல இருந்து 40 வரையில ஒரு செகண்டுக்கு சொல்ற போது புலன்கள் மூலமாக ஜீவகாந்த சக்தி செலவாகிற போதுதான் இந்த நிலை வரும். இது பீட்டா வேவ் என்று சொல்வார்கள். இங்கே நின்று நீங்க தவம் செய்யறீங்க, புலன்களோடு தொடர்பு இல்லை. புலன்களை விட்டு விட்டு மன அடக்கத்து தன்னையே நோக்கி தன்னிலேயே லயமாகும். அந்த நிலையில 8ல இருந்து 13 வரைக்கும், 14ல இருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய சுயவேகத்தை கவனிங்க. 8ல இருந்து அதாவது 8ல இருந்து 13 வரைக்கும் ஒரு செகண்ட். அந்த அமைதியில தான் அதிகமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நமது ஜீவகாந்த சக்தி செலவாகவே இல்லை. அப்போ மூளை அமைதியாக மூளை செல்கள் இயங்க இருக்கிறது. அப்ப சிந்தனை ஆற்றல் வளர்கிறது, கூர்மை உண்டாகிறது. அதனால்தான் இந்த அகத்தவத்துல ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும்.
ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்று நற்பண்பு புலன்களுக்கு பதிந்து போகும் என்று என்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதியுள்ளது. இந்த கவி ஞானம் வாழ்வுல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முறையில நாம் தவம் செய்யும் போது குறைச்சிக்கலாம். அதன் பிறகு இந்த உடலை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் வெளியேறும். எந்த அளவுக்கு பேரியக்க மண்டலம் எவ்வளவு இருக்கிறதுன்னு கணக்கு இல்லை. ஆனாலும் அது வரையில விரியணும். ஒரு இன்ச்சு பைப்புல தண்ணி வேகமாக ஓடுகிறது. அதை 10 இன்ச்சு பைப்புல விட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அமைதியா அழுத்தமே இல்லாத ஓடிட்டு இருக்கும். அதுபோல சுழல் விரைவு குறைந்து விடுகிறது. நம்பர் 1 அறிவு வந்ததுன்னு வச்சுங்க, இறை நிலையில அமைதியாக இறைநிலை எப்படி இருப்பாக இருக்கிறதோ அவ்வளவு வைத்துக்கொண்டு அதே நிலையில இருக்க முடியும். நீங்க பழகி கொண்டீங்கன்னா அந்த நிலையில இருக்க முடியும். பழக பழக உணர்ந்து உணர்ந்து பழகணும். இதனால இந்த நிலை அடைந்துதான் அங்க இருந்துதான் நாம் எல்லாவற்றையும் உணரணும். ரேஷன் கடையில ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு போறீங்க, சாமான் வாங்க. நீங்க போற போது 88 பேர் முன்ன நிக்கிறாங்க, நீங்க 89வது. ஆனா முன்ன இருக்கக்கூடிய 88 பேரும் பார்க்க முடியுது உங்களால. ஆனா நீங்க அங்க அந்த கட்சியில இருந்தீங்கன்னா 2வது 3வது இவ்வளவு நீளமாக உள்ள கியூ பார்க்கவே முடியாது. அதுபோல நாம் ஒடுங்கி நிற்கிற போது அந்த நிலையில இருந்து விரிந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். மனச்சுழல் அலை ஒடுங்கி நிற்கிற போது அந்த இறை நிலையில அடித்தளமாக உள்ள இருப்பு நிலையோடவே போய் கலந்துடுவோம். இருப்பு நிலையில என்னென்ன இருக்கிறது அதுவும் தெரியும். அது இயக்கத்துக்கு வந்த பிறகு பரிணாம இயல்புக்கும் கூறுதலர் என்பது எல்லாமே ஒன்னொன்னாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்? இறை நிலையை சென்றடைந்த மனமானது இறைவனாகவே மாறிவிடுகிறதுனால இறை ஆற்றலினுடைய தன்மையெல்லாம் அதுக்கு வந்து விடுகிறது. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் நமது பெரியார் வள்ளுவர் கூறியிருப்பார். ஐயப்படாத சந்தேகமின்றி இறைநிலை மனிதன் அகப்பொருளாக உணர்ந்து விட்டானே, ஆனால் அவன் அவனாகவே இருக்கிறான். என்ன, அவனுடைய ஆற்றல் முழுவதும் இவனுடைய ஆற்றலாக மாறி விடுகிறது. அந்த நிலையில சிறு சிறு சுழல்ல அல்லது விரைவான சுழல்ல எமோஷனல் மோட்ஸ் அந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் தானாக கலைந்து விடும். அமைதி என்ற பெருநிலையில அடிக்கடி இது பழகி கொண்ட பிறகு அமைதி நிலையை எப்பொழுதும் நிற்கும். அங்கே ஒருவர் நமக்கு இழிவு செய்யக்கூடிய அளவு ஒரு சொல்லை சொல்லுகிறார். அது அவருடைய இயல்பு, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு வாய் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது பேசுறதுக்கு. அவர் சொல்லுகிறார் அது அவருடைய தான், எனக்கு அது சம்பந்தம் இல்லை, இதுதான் துறவு. என்னைய சொன்ன, இங்கதான் உறவு. இந்த மனநிலை எப்பொழுது உண்டாகும்? அவனும் இறைநிலை ஆற்றலால இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனா வந்த வழியில அவன் பெற்ற பதிவுகள் எல்லாம் இந்த அளவுல தான் இருக்கான். என்ன பதிவுகள்? ஒவ்வொருவருக்கும் கருவமைப்பு, ஆகாரம், காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை,
முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். 16 காரணங்களால நம்மட பதிவுகள் ஆக்கப்பட்டு உள்ளன. இந்த 16 சேர்ந்து 7 சம்பத்துக்களை வெளிப்படையாக உண்டாக்கும். உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். அந்த 16ல எந்தெந்த இடத்துல எது எது அதிகமா இருக்கிறோ அதுக்கு தகுந்தவாறு இந்த 7 வித்தியாசம் இருக்கும். இந்த 7 தவிர மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இல்லவே இல்லை. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 தவிர மனிதனுக்கு மனிதன் வேறுபாடே இல்லை. இந்த 7 கருவமைப்பு முதலாக உள்ள 16 செயல்களால் தான் வந்திருக்கின்றன. இவைகளை எல்லாம் வழியில பயணம் பண்ண சரித்திரம் தானே இதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக இறை நிலையே போய் அவனாகவே மாறுற போது எல்லாம் நாம் பயணம் செய்து வந்த வழிகள். அப்போது அந்த நிலையில் நிக்கிற போது நம்பர் என்ன? 1, ஃப்ரீக்வன்சி நம்பர் 1. இப்ப ரேடியோ திருப்பி வைக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷன்ல இருந்து என்ன அலை என்றது வச்சீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் வருது. ஆனா வேற இன்னொரு இத திருப்பி வச்சீங்க, சவுண்ட் வந்துட்டா இருக்கு. பிரபஞ்சம் முழுவதும் எல்லா ரேடியோ சத்தமும் இந்த அலையா வந்துட்டா இருக்கு. ஏன்? இப்ப திருப்பி பாருங்க, உடனே அங்க உடனே வருது. அப்ப இங்க இருக்குது, எப்பவும் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் எந்த பக்கம் திரும்புறமோ அதான் வருது. மற்றதெல்லாம் என்ன ஆச்சுன்னு பாருங்க, ஸ்கிப் ஆயிடுது, தவறி போயிடுது, அல்ல தாண்டி போகுது, நுழைஞ்சி போய்விடுகிறது, சுத்தி கொண்டு போய்விடுகிறது, தாக்குவது இல்லை. அதே போன்று இறைநிலையிலே நீங்க நின்றீர்கள். ஆனால் இதுவரையில பதிந்த தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் அது ஜீவகாந்த சக்தி இயக்கத்துக்கு வர்ற போது கூட அந்த பதிவுகளை அந்தந்த மனச்சூழல்ல தான் எடுத்துக்காட்டுனே தவிர அதை தாண்டி நீங்க நிக்கிற போது அது வரவே நினைவுக்கும் வராது, செயலுக்கும் வராது. இப்படிதான் உணர்ந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளலாம். இதை பிரம்ம ஞானத்துக்கு உரிய முதல் அறிவு. முதல்ல நம்முடைய தகுதியை உணர்ந்து கொண்டோம், பிரம்மமே நாம இருக்கிறோம் என்று. ஆனா எங்க இருக்கிறோம்? இப்ப மனித உடல்ல இருக்கிறோம். இதனுடைய இயக்கமும் தெரிந்து கொள்ளணுமே இல்லையோ? இந்த இயக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகு இது எப்படி இனி கையாளுவது? அப்ப தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை. இதான் பெரியவங்க சொல்றது. நம்ம அறிந்து கொண்டோமானால், நம்முடைய உடல் இயக்கத்தை தெரிந்து கொண்டோமானால், நியதிகளை அறிந்து கொண்டோமையானால், இறைவன் நமக்குள்ளாகவே எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு முரணில்லாத, அவனுடைய செயலாற்றலுக்கு முரணில்லாத நான் செய்யணும் என்றது அவனோட சேர்ந்த அவனாகி விடுகிறான். அப்போ துன்பம் இல்லை. முரண்பட்டால் அங்கேதான் துன்பம். பாவம் என்பதே இறைநிலையாற்றலுக்கு மனநிலை முரண்படும் போது தான் ஏற்படக்கூடிய பிணக்கு. இறைநிலையை உணர்ந்து அதன் வழியே வாழ்றோம்னு வச்சுங்க. தமிழ்ல நல்ல வார்த்தை இறை வழிபாடு. அதுதான் இறை வழிபாடு. இறையாற்று வழியே நாம் வாழ தெரிந்து கொண்டு வாழுகிறோம். இறை வழியே, அதுதான் இறை வழிபாடு. இந்த நிலையில கருமைய தூய்மையை பற்றி இப்போ ஆராய்வோம். கருமையத்துல அதிகமாக களங்கம் எப்படி உண்டாகிறது? இந்த
கவி பாடல். புத்தகம் நம்பர், பேச்சு நம்பர் சொல்லிடுங்க. தர்மஞானம் பக்கம் 57 கருமையம் என்ற தலைப்புல இந்த கவி வருகிறது. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இவை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறருள்ளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை பகை சினம் வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உடல் உறவு, கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம். அனாலிசிஸ் நம்முடைய பழிச்செயல்கள் கருமையத்தை எப்படி, எந்த செயல்கள் கருமைய தூய்மையை கெடுக்கிறது என்று பார்க்கிற போது, நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். நாம் எதை பார்த்தாலும் அதை அடையலாம்னு என்றோம். அதற்காகத்தான் நான் நம்ம அகத்தாய் பயிற்சியில ஆசை சீரமைப்பு என்பதை வச்சிருக்கேன். ஆசையை ஒழிச்சிடணும்னு நான் சொல்லலை, சீரமைக்கணும். என்ன சீரமைப்பது? எந்த ஆசைப்பட்டாலும் அது பதிவாகும் இல்லையா? ஆனால் அந்த ஆசைப்பட்ட பொருளை அல்ல செயலை முடித்து விட்டோம்னா அதோட சரியாகும், சமமாச்சு. ஆனால் முடிக்க முடியவில்லை. என்ன காரணம்? வயதால, சூழ்நிலையினால, இயலாமையினால, மனிதனாலேயே முடியாத காரியத்தை கூட நினைக்கிறான். அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா நீங்க நினைச்சிட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, செய்ய முடியாது போனாலும் கூட அந்த பதிவு இருக்குத்தானே இருக்கும். அத்தகைய பதிவுகள் ஒரு 10 பதிவு இருக்கிறதுன்னு வச்சுங்க. தீர்க்க முடியாத, செய்து சமப்படுத்த முடியாத ஆசைகள் எத்தனை இருக்கின்றனவோ அவ்வளவும் கேட்கும். நான் அது கருமையத்துல இருக்குமே. ஆனால் அவ்வப்போது அது எழுந்து அந்தந்த ஆசைகள் வருமே இல்லையா? அதனால் அது என்ன, தினசரி வாழ்க்கையில நல்ல செயல்களை எண்ண விட்டார செய்ய விட்டார அது குறுக்கிடும். அதனால வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடிய ஜீவகாந்த சக்தி அங்கே குழப்பம் அடைகிறது. அத இன்னொரு வாரம் சொல்லுங்க. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இதை பிணக்காகும் பொய்கள். இன்னொன்று என்ன? நெஞ்சம் மனம் பேச்சு. நெஞ்சம்னா உள்ளம், மனம் என்னதுன்றது தெரிவி என்றோம். அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு என்ற துன்பத்தை ஒட்டி அதை கொண்டு பேசலாம். அப்ப நாவு மனம் உள்ளம் மூன்றும் ஒன்று சேர்ந்த இயக்கமாக இருந்தால் அது உண்மை என்று பெயர். உள்மை இல்லையானா உள்ள ஒன்று பதிவாகும், நாம் ஒண்ணு பேசுவோம் நினைப்போம். அப்ப மனமும் பேச்சும் வேற இருந்து உள்ள இருக்கக்கூடிய பதிவு அதுக்கு ஒவ்வாதாக இருக்குமே. ஆனால் அந்த அலை பிணக்கு அது உடலை கெடுத்து விடும், கருமையை தூய்மையை கெடுத்து விடும். எப்படி? ஒரு குற்றவாளி மேஜிஸ்ட்ரேட் எவரில் நிக்கிறாரு. நீ இந்த குற்றம் செய்தியாப்பா? இல்லவே இல்லை. நாக்கு சொல்லுது, மனம் தான் சேர்ந்துக்கிறது. உள்ள உங்களுக்கு நல்லா தெரியும், உள்ள இருக்கக்கூடிய மனம், உள் மனம் என்ன, நான் செய்த, அப்படி போனேன், இப்படி எடுத்த, அப்படி அது பாட்டுக்கு பேசிட்டே தானே இருக்குது. என்ன நடந்ததோ அந்த நடந்ததை அப்படியே கூறிக்கொண்டே இருக்குது. அங்கே யாரு? அதான் இறைவன். நாம் என்ன மனதால செய்தாலும் அந்த அடித்தளத்துல அதை பதிவு செய்து கொண்டிருப்பது இறைநிலைதான். தன்னருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அப்படி சூழ்ந்து அழுத்தி இறுக்கி பதிவு செய்து வச்சது.
அப்போ நமக்கு என்ன, அவனே இவனாக இருப்பதனால அடையப்பா இந்த மாதிரி செய்தடா, இந்த மாதிரி செய்த, இவளை வச்சிட்டு இருக்கேன்னு சும்மா உட்கார்ந்து இருக்க போது ஒவ்வொன்னா எடுத்து காமிச்சுட்டே இருக்கிறான். நாம என்ன நினைக்கிறோம், ஒரு சில செயல்களை செய்யற போது இது யாரும் தெரியாது, அதை செய்து விடலாம். அப்படி ஒருத்தருக்கு தெரியாத செய்து விடலாம்னு நினைக்கிறோமே, நம்ம உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த உட்பொருளாக உள்ள ஆன்மாவுக்கு தெரியாத எதையாவது செய்ய முடியுமா? முடியாது. அப்படி அந்த உள்ளுணர்வுக்கு மாறுதலாக எந்த செயல் செய்தாலும் பிணக்கு, அந்த மனப்பிணக்கு மனதுக்கு ஒரு வியாதி, ஒரு குத்து, ஒரு பொத்தல் என்று வச்சுக் கொள்ளுங்களேன். அந்த அளவுக்கு கருமைய தூய்மை கெட்டுவிடும். அதை இந்த மூன்று சேர்ந்து செயல்படுவதைத்தான் தமிழ்ல நாகரீகம் என்ற ஒரு வார்த்தையினால விளக்குறாங்க. நெஞ்சம், மனம், உள்ளம், இந்த மூன்று ஒன்று சேர்ந்தத நாகரீகம் என்று சொல்வது. எப்படி? நா, அகம், இரிகம். நானா நாக்கு, பேச்சு. அகம் என்பது உள்ளம், இரிகம் என்பது மனம். டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்கொள்ள. நா, அகம், இரிகம், இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்த பிணக்கில்லாத பேசும்போது செய்யும் போது அதுதான் உண்மை. அந்த உண்மை வழியே நடக்கிற போது பிணக்கே இல்லாத சாட்சக்குட்டே இல்லை, கருமையும் தூய்மையாகத்தான் இருக்கும். எத்தனை பிணக்குகள் வருகிறதோ அவ்வளவும் பலூன்ல ஒரு ஊசியால குத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அது உள்ள காற்று ஓடிடும். எத்தனை ஊசியால எத்தனை பொத்தல் போட்டீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த பலூன் போயிடும். அது போல நம்முடைய மனம் இந்த பொய்யினால பொத்தல் உண்டாயிடும். மூன்றாவது, மறைமுகமாய் நேர்முகமாய் பிறருள்ளம் வருத்தல். மறைமுகமாய் நேர்முகமாய், நேராக ஒருத்தர் சின்னம் கொள்றோம், அலட்சியப்படுத்துறோம், இழிவுபடுத்துறோம், அவங்க மனம் நோக செய்யறோம். மனம் என்பது என்ன? இறைநிலையானது அறிவாக, அடித்தளத்தில அறிவாக இருக்கிறது. அது மேல் நிலையில, புறநிலையில மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அலை நிலையில. இங்கே என்ன செய்தாலும் அங்கேதானே பதிவாகும். அந்த இறைநிலை என்பது அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைநிலை பேரியக்க மண்டலம் முழுமையும் இருக்கிறது போல நமக்குள்ளாக இருப்பது அதுவேதான். அங்கே விழக்கூடிய அடி எனக்கும் தான் சேர்ந்து விழுந்தது. யாருக்கு என்ன துன்பம் செய்தாலும் அந்த துன்பம் அங்கே பதிவாகிறது போக நமக்கும் திருப்பி நமக்கும் அதுவே பதிவாக வரும். இது கருமைய தூய்மை. அதை நேரடியாக செய்யறது ஒண்ணு, மறைமுகமாக செய்யறது ஒண்ணு. யாரோ ஒருத்தர் ஏதோ வச்சிருக்காங்க, தெரியாத ஒருத்தர் எடுத்துட்டு போடுறாங்க, அந்த ஆள் பார்க்கல, இனிமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எடுத்துட்டு போடுறான். இவன் உள்ளத்துல இவன் எடுத்து போறது தப்பு தப்பு தப்புன்னு இருக்குது இல்லையா? அவன் வந்து பார்த்து என்னுடைய பொருளை யாரோ எடுத்து போட்டான்னு வருந்துறாரு இல்லையா? இந்த வருத்தம் எங்க போகும்? யார் எடுத்தா செய்தானா அங்கேதான் நேரடியாக தொடர்பு கொள்ளும். அவரு சாதாரணமா புகையில போடுறவராக இருக்கலாம், அல்லது சும்மாவே எச்சில்ல அதிகமாக சளி உண்டாகக்கூடியவங்களாக இருக்கலாம். சளி வந்து அது கொஞ்சம் ஓரத்துல போய் அந்த தெரு ஓரத்துல துப்பிடலாம் இல்லையா? சிலர் அதை செய்யறதில்லை. போய் நடந்து கொண்டே இருக்கிற போது வழியில விளக்குன்னு சுத்திடுவாங்க. பின்னால இன்னொருத்தர் வருவாங்க, அவங்க என்ன இந்த வழியில யாராயிரம் துப்பி வச்சிருப்பான்னு நான் நினைப்பாங்க. இல்ல, சிலர் ஏதோ எண்ணிக்கிட்டே போவாங்க, காலை கொண்டு வந்து அங்க வச்சிடுவோம். ஐயையோ எவனோ ஒருத்தன் இங்க துப்பிட்டு போறானே. இதுதான் மறைமுகமாக இந்த எண்ணம் அறிவிலே
சேர்ந்து அது அவனுக்கும் பதிவாகி இவன் என்ற எண்ணத்துக்கு அவனுக்கும் பதில் உண்டாகும். இது கருமைய தூய்மையில கருமைய களங்கத்துக்கு இது ஒரு விஷயம். அதனால நேர்முகமாய் மறைமுகமாய் பிறர் உளம் வருத்தல். அப்புறம் மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல். அதே போல அதுவும் வருத்தம் தான். நிறைவளிக்கும் பொறாமை வகை சினம் வஞ்சம் காத்தல். பொறாமை என்றது என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் கேடு இல்லை, நட்டம் இல்லை. ஆனா நானு அவர் நல்லா இருக்கிறாரு அதை பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியல. அவன் இப்படி இருக்கிறாரு, அவன் கெட்டு போகணும், அவன் கெட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் அவன் நல்லா இருக்கிறத பொறுக்க முடியல. பொறுக்க முடியாமை பொறாமை. இந்த பொறாமை என்றது என்ன? ஜீவகாந்த சக்தியை களங்கப்படுத்துமா இல்லையா? அது மாத்திரம் இல்லை, அவனை ஒரு தடவை பார்த்து பொறாமை கொண்டான். எப்ப அந்த நினைவு வருதோ அந்த பொறாமைக்குரிய உணர்ச்சி வயம் கேடு அவ்வப்போது எழுந்து இயங்கிக் கொண்டே தானே இருக்கும். அது கருமையத்துல ஏற்பட்ட களங்கம். அப்புறம்